Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்துடைய மாதாந்திர கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்துல நான் பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி தனியா இருந்தா என்ன பலன், அல்லது வேற ஏதோ ஒரு கிரகங்களோட சேர்ந்து இருந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இப்ப நான் பேசி ஆகணும் கட்டாயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஜோதிட முறைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, தான் கண்டுபிடிச்ச ஜோதிட முறை மட்டும்தான் பெஸ்ட், பாரம்பரியம் வேஸ்ட்னு பேசிட்டு தெரியுறாங்க. இது என்னுடைய சொந்த சேனல்லே நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மாசத்துல கத்துக்கிட்டு அந்த ஜோசிய முறையை கத்துக்கிட்டு சூப்பரா பலன் சொல்லலாமாமா. ஜோசியன்னா அவ்வளவு கேவலமா போச்சு அவங்களுக்குலாம். ஒரு மாசத்துல நீ ஜோசியம் கத்துக்கிட்டு ஜோசிய பலன் சொல்ற மாதிரி இருந்தா ஊர்ல இருக்க எல்லாருமே ஜோசியக்காரங்களாயிருவாங்க. ஜோசியம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அது ஒரு தவம். அது வந்து எல்லாராலையும் படிச்சு பலன் சொல்லிட முடியாது. இந்த 15 நாள், ஒரு மாசம், 6 மாசம், ஒரு வருஷத்துல ஜோசியம் படிச்சுட்டு நான் பலன் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் இங்க யாராலையும் முடியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசம், ஒரு வருஷத்துல ஜோதிடத்தை படிச்சுட்டு நானும் ஜோசியர்ன்ட்டு வந்துடுறாங்க. நான்லாம் 2005ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 2007ல இருந்து 10ல இருந்து பலன் பார்த்துட்டு இருக்கேன். 2015ல ஆன்லைன்ல வந்தேன். அதுல வந்து ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2007ல இருந்து இப்போ ஒரு 5 வருஷமா தொழில்முறை ஜோசியரா இருக்கேன். நானே இவ்வளவு நாள் கழிச்சுதான் என்னால ஒரு தைரியம் வந்துச்சு, தில்லு வந்துச்சு ஆபீஸ் ரூம் போட்டு ஜாதகம் பார்க்கறதுக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மற்ற ஜோதிட முறைகள் பேரெல்லாம் நான் இதுல எந்த பேரையும் சொல்லலை. ஆனா மற்ற ஜோதிட முறைகளுக்கு எல்லை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துக்கு அப்படி ஒரு எல்லை அப்படின்றது எதுவுமே கிடையாது. தனியா ஒரு ஜோதிடத்தையே கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா, இன்னொரு விஷயத்த நான் சவால் விட்டு சொல்றேன். என்னால முடியல, நான் ஒத்துக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தை படிச்சு அதுக்கு பலன் சொல்ல முடியாம தான் நீங்க புதுசா ஒரு ஜோசியத்தை கத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தை ஜோசியத்தை வச்சு நீங்க ஒரு ஜோசியத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு பாரம்பரிய ஜோதிடம் வேஸ்ட், உரிக்க ஒண்ணும் இல்லாத வெங்காயம் அப்படின்னு யூடியூப்ல பேசிட்டு தெரியுறீங்க. சவால் விட்டு சொல்றேன், இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல காலச்சக்கர திசைன்னு ஒண்ணு இருக்கு. நான் அதை கண்டுபிடிக்க என்னால முடியல. நானும் வருஷக்கணக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். புதுசா ஒரு ஜோதிட முறையவே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிற நீங்க, இந்த புதுசா ஜோதிட முறையை கண்டுபிடிச்சவங்க, இந்த காலச்சக்கர திசையோட பலன்கள் துல்லியமா கிடைக்கும். என்னால முடியல, நான் ஒத்துக்கிட்டேன். முடிஞ்சா இந்த பாரம்பரியத்தை குறை சொல்ற அத்தனை பேரும் அந்த காலச்சக்கர திசையை ஆய்வு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், பெருசா துல்லியமா கண்டுபிடிச்சிட்டேன் ஜோதிட முறை தான் பெஸ்ட்னு சொல்றீங்களே, ஏதாவது ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும்னா நடக்கணும். ஏதாவது ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் ஒரு சாகணும் அப்படி யாராவது சொல்ல முடியுமா புது ஜோசிட முறையில? ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துல நான்லாம் 2-3 காலகட்டம் சொல்வேன். அதுல ஏதோ ஒரு இதுல நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும். ஆனா ஒரே ஒரு காலகட்டம் மட்டும் சொல்லியெல்லாம் நடத்த முடியாது. இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல நமக்கு தெரியலேன்னு சொல்லி வேணா ஜோசியர் சொல்லலாம். ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் பாரம்பரிய ஜோதிடத்துல. ஜோதிடம் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, மற்ற ஜோதிட முறைகள் படிங்க, படிக்காம போங்க, அது உங்க விருப்பம். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க சிறந்த ஜோசியரா ஆக முடியும். ஓகே, இந்த இது கொஞ்சம் மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா யூடியூப்ல அந்த அளவுக்கு கேவலமா பேசி போடுறாங்க பாரம்பரிய ஜோசியர். அதனால பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பேசணுமோ அதை பேசலாம். பார்த்து சொல்றேன்னு நினைக்க கூடாது. பார்க்காம சொன்னா ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும். அதுக்காக சில விஷயங்களை பார்த்து சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், நீங்க 11ஆம் அதிபதி தனியா எந்த ஸ்தானத்துல வேணாலும் இருக்கட்டும், அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய தனி திறமையினாலதான் வாழ்க்கையில அதிகமான ஒரு லாபம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. நண்பர்கள் அவங்களுக்கு குறைவாதான் இருப்பாங்க. ஆனா நம்பக்கூடிய அளவுக்கு நம்பகத்தகுந்த உள்ள நண்பர்களா அவங்களுக்கு அமைவாங்க. 11ஆம் அதிபதி தனியா எங்க இருந்தாலும் சரி, சுய முயற்சினாலதான் அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். சுருக்கமாவே எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்ததா 11ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி சூரியனோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? 11ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்து இருந்தால் அரசாங்கம், அரசியல் சார்ந்த வகையில
ஏதாவது ஒரு வகையில இந்த பினாமியா இருக்கிறவங்க அடுத்து இந்த அது சார்ந்த வகையில வருமானம் வர்றது அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு அமைகிற நண்பர்கள் பூராமே ஒரு அதிகார குணம் பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. இந்த 11ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு தன்மானம் சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க. இதே 11ஆம் அதிபதி சந்திரனோட சேர்ந்திருந்தா தாய் வழி உறவுகளால லாபம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு லாபம் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இவங்களுடைய நண்பர்களா அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நண்பர்களா தான் இவங்களுக்கு அமைவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில வாழ்க்கையில உயர்வு லாபம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதையுமே போராடி தான் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் வரும். தொழில் சார்ந்த விஷயத்துல எதையுமே துணிஞ்சு தைரியமா செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா நண்பர்கள் வகையில பாத்தீங்கன்னா போட்டி சண்டை சச்சரவுன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதே புதனோட 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்காருன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தால வாழ்க்கையில லாபம் அப்படின்றத அதிகமா பார்ப்பாங்க. இவங்களுக்கு அமைகிற நண்பர்களும் பாத்தீங்கன்னா புத்திசாலியான நண்பர்களை தான் இவங்களுக்கு அமைவாங்க. இவங்களுடைய பேச்சு திறமையால ஒரு லாபம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கும். இப்போ 11ஆம் அதிபதி ஒருத்தருக்கு புதனோட சேர்ந்திருக்குன்னு வைங்க, பேச்சு சார்ந்த தொழில்கள் என்னென்ன இருக்கு? வாத்தியார் வேலை, இந்த ஜோதிடர் வேலை, மார்க்கெட்டிங் பண்றவங்க, வக்கீல், ப்ரொஃபசர், அதான் டீச்சர்னு வாத்தியார்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் பேச்சு சார்ந்த தொழில். இப்போ 11ஆம் அதிபதி உங்களுக்கு புதனோட சேர்ந்துருக்குன்னா பேச்சு சார்ந்த தொழில இருக்கீங்கன்னா அதிகமான லாபம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே 11ஆம் அதிபதி குருவோட சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உயர்கல்வி அப்படின்றது அமையும். ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாம படிக்காமலே போனாலும் படிச்சவங்களுக்கு இருக்கிற அறிவை விட இவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அனுபவ படம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில அதிகமா பார்த்திருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில தன்னை விட வயசு அதிகமா உள்ளவங்களோட உதவினால அதிகமான ஒரு லாபத்தை அடைவாங்க. இவங்க தர்மம் பண்றதுனால இவங்களுக்கு லாபம் அப்படின்றது ஒரு பெரிய அளவுல இவங்க வாழ்க்கையில வரும். இதே 11ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சொன்ன மாதிரி பெண்கள் சார்ந்த வகையில எல்லா வகையிலுமே ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். சுக்கிரனால என்ன கலைத்துறை, உல்லாச வாழ்க்கை, மற்ற இது எல்லாமே இது சார்ந்த வகையில கண்டிப்பா உங்களுக்கு லாபம்ன்றது இருக்கும். காதல் அல்லது காமம் சார்ந்த விஷயத்தினாலையும் ரகசிய உறவுகள் அது சார்ந்த வகையில லாபம் அப்படின்றது இருக்கும். இது புரியுற மாதிரி சொல்லணும்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை வச்சிருப்பாங்க பணம் கொடுத்துட்டு, சில பேர் பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி உள்ளவங்க தான், இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான். இதுவும் குறிப்பிட்ட தசா புத்தி வந்தாதான் நடக்கும், எல்லா காலத்திலையும் நடந்துடாது. தசை மட்டும் கிடையாது, புத்தி வந்தாலும் நடக்கும், அந்தரம் வந்தாலும் நடக்கும். இதே 11ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், இவங்க வாழ்க்கையில எப்பவுமே லாபம் அப்படின்றது மெதுவா தான் கிடைக்கும். தொழில்ல வளர்ச்சி அப்படின்றது மெதுவா தான் இருக்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களை விட வயசு அதிகமா உள்ளவங்களா தான் இருப்பாங்க. தொழில் சார்ந்த வகையில ஒரு சாதாரண தொழில், பெரிய தொழிலே இருந்தாலும் அவங்க அதுல சாதாரண நிலையில இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காருன்னு வைங்களேன், இவங்க வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் பெரிய லாபம். இப்போ எதிர்பாராம திடீர்னு கோடிக்கணக்கில் லாட்டரி சீட்ல வின்னிங்லாம் வருது பாத்தீங்களா, அந்த கேரளாவில் சிங்கப்பூர் 40 டோட்டோ இதெல்லாம் எதிர்பாராம வின்னிங் லாட்டரி சீட்ல வாங்குறதெல்லாம் இந்த 11ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்து இருக்கிறவங்க தான். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு சார்ந்த வகையில கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு உறவுகள் கன்ஃபார்ம் இருக்கும், அல்லது இவங்களை கூட வெளிநாடு போகலாம். ஆனா இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் ஏமாத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் வகையில பார்த்து கவனமா இருந்துக்குங்க. அடுத்ததா 11ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் குறைவாதான் இருப்பாங்க. 11ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தா நண்பர்கள் குறைவா இருப்பாங்க, ஆனா உண்மையான நண்பர்களா இருப்பாங்க. ஆசையும் குறைவாதான் இருக்கும். வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும். இப்போ 11ஆம் அதிபதி தனியா இருந்தாலும் மற்ற கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் என்ன பலன்னு சொன்னோம். ஒரு ஜாதகத்துல 11ஆம் வீட்டு பலன் என்ன? ஆசை அபிலாசைகள் நிறைவேறது, 3வது கல்யாணம்னு சொல்லலாம். சில பேர் 2வது கல்யாணம்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க விருப்பம், எந்த கல்யாணம் 2வது கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது 3வது கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்து மூத்த உடன்பிறப்பு, வாழ்க்கையில வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த 11ஆம் பாவகம். இப்போ ஒரு ஜாதகத்துல 11ஆம் அதிபதி எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், 11ஆம் அதிபதியும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டுட்டால் 11ஆம் வீட்டு பலன் என்ன? ஆசை அபிலாசை நிறைவேறது.
இந்த 11ஆம் அதிபதி சனி பகவானும் பலமா சம்பந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள அவங்க ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறியே தீரும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த மாதம் இதே கூட்டத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னோட மதிய வணக்கம். நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பேசிக் ரூல் மட்டும்தான். இந்த பேசிக் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பலன் நம்ம ஈஸியாக சொல்றதுக்கு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். 12 பாவத்துக்கும் வந்து பலன்கள் வந்து இருக்கு. கார தத்துவம், பாவ தத்துவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 லக்னத்துக்கும் இருக்கு. இப்போ 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எதுக்காக பிறந்திருக்காங்க, இந்த ஜென்மம் எதுக்காக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட விஷயங்கள் வந்து ஈஸியா பலன் சொல்லிடலாம். நீங்க பேசுங்க, நான் அப்படி பேச முடியும். எல்லாம் அவங்கவுங்க பேசியிருந்தா பேசுங்க. 12 லக்னத்துக்கும் பலன்கள். இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு இந்த ஜென்மத்துல எதுக்காக பிறந்திருக்காங்க அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். சரலக்கணக்காரங்க, சிரலக்கணக்காரங்க, உபய லக்கணக்காரங்க. இந்த சரம், ஸ்திரம், உபயம் எதுக்கு பிறந்திருக்காங்க, எதுக்காக அவதிப்பட போறாங்க, எப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்து பலன்கள் அமையும், நல்ல விதமா அமையுமா இல்ல கெட்ட விதமா அமையுமா அப்படிங்கிறது அந்தந்த பாவத்தை வச்சு நீங்க பலன் சொல்லிக்கலாம். சரலக்கணக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சிரலக்கணக்காரங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். உபயலக்கணக்காரங்களுக்கு மனம், ஆத்மா சார்ந்த பிரச்சனை இருக்கும். சரி, இது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசலக்கணக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வரும். எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், இது சிரலக்கணம். சிரலக்கணத்துக்கு உடல், மனம், ஆத்மா, மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். எதுல மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் பாத்தீங்கன்னா, லக்னம் 4, 7, 10 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்திரமாவே வரும். இதுவும் ஸ்திரம், இதுவும் ஸ்திரம், இதுவும் ஸ்திரம், இதுவும் ஸ்திரம். இந்த 4மே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜாதகனாலேயே மன வருத்தம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். அப்படி இல்லைன்னா தன்னோட தாயை பத்தி, தன்னோட வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயமா மனம் சார்ந்த பிரச்சனை வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தன்னோட மனைவியால, நண்பர்களாலையும் அவனோட மனம் சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து 10 என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில். இந்த சிரலக்கணக்காரங்களுக்கு தொழில் சரியா அமையாது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த 4ல ஏதாவது ஒண்ணு அவங்க வாழ்க்கையில இழந்து அவங்க மனம் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்துல செய்த கர்மவினை இந்த ஜென்மத்துல சிரலக்கணக்காரங்க அனுபவிச்சாகணும். முன் ஜென்மத்துல செய்த வினைகள் இந்த ஜென்மத்துல இந்த சிரலக்கணக்காரங்க அனுபவிச்சாகணும். இது நல்ல கர்மாவா தூய கர்மாவா அப்படிங்கிறது லக்ன ரீதியா பார்த்து நீங்க லக்னாதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, கேந்திராதிபதிகள் எங்கெங்க இருக்காங்க பார்த்துட்டு கெட்டுட்டாங்களா, எதனால பிரச்சனை வருது, 4ஆம் வீடு கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா சூரியன் எங்க நீசம் ஆயிட்டாரா, அஸ்தமனம் ஆயிட்டாரா, நல்லா இருக்கிறான்னு பார்த்துட்டு 4ஆம் பாவத்தை பலன் எடுத்துங்க. இவனுக்கு வந்தவன ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பார்த்தவன ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரலக்கணக்காரங்க எல்லாத்துக்குமே மனம் சார்ந்த பிரச்சனை தான் இருக்கும். இது வந்து பேசிக் ரூல். இந்த சரலக்கணக்காரங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பாத்தீங்கன்னா, உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு அதே கான்செப்ட் தான். 1, 4, 7, 10 இந்த 1, 4, 7, 10 எதனால வருது பாத்தீங்கன்னா, சரலக்கணக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வரும். ஒண்ணு அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு லக்னாதிபதி நல்ல வலிமை இல்லாம இருந்தா அவங்களுக்கே பிரச்சனை வரும். ஒருவேளை 4ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4ஆம் அதிபதி என்ன பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தாய்க்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணவே அவருக்கு சரியா போயிடும். அடுத்து 7ஆம் அதிபதி மனைவிக்கு பிரச்சனைகள் அதே மாதிரியே வரும். 10 பாத்தீங்கன்னா மாமனார் இந்த மாதிரி மாமியா அந்த மாதிரி ஸ்தானம் என்ன வருதோ அந்த உறவுத்துறைக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு அடுத்து அதே மாதிரி தான். இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு ஆத்மா சார்ந்த பிரச்சனை வரும். 1, 4, 7, 10 இதுல ஏதாவது ஒண்ணு இவங்க 4ல ஒண்ணு இழந்தாகணும். ஆத்மா சார்ந்த விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு மனைவியாலேயோ அல்லது வந்து 4ஆம் இடம் வரக்கூடிய தாயினாலேயோ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உறவுனாலேயோ இவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துல இவங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்திலாம் கிடைக்கும். இந்த சரளக்கணக்காரர்களுக்கு என்னன்னா இந்த ஜென்மத்துல பிறந்து இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சாகணும். அது சரளக்கணக்காரங்களுக்கு. சிரலக்கணக்காரங்களுக்கு என்னன்னா இந்த போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல இவங்க அனுபவிச்சாகணும். இப்போ சரம் சிரம் இந்த 3 லக்கணங்களுக்கு நீங்க ஒரு ஈஸியான பலன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எதனால பிரச்சனை வருது அப்படிங்கிற கேந்திரம், பணப்பிரஸ்தானம், ஆபோக்லீபம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப நான் கேந்திரத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். சரலக்கணக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை, சிரலக்கணக்காரங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை, உபயலக்கணக்காரங்களுக்கு ஆத்மா சார்ந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல விதமா இருக்கா கெட்ட விதமா இருக்கா, எந்த பாவம் அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு, 4ஆம் பாவம் அடி வாங்கிக்கா, 7ஆம் பாவம் அடி வாங்க, 10ஆம் பாவம் அடிக்கணும். சிரலக்கணக்காரங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா தொழில் இல்லாம தான் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் பாவம் அவங்களுக்கு தொழில்னாலே அவங்களுக்கு மனம் வருத்தம் அதிகமா இருக்கும். இந்த தொழில் நமக்கு இல்லையே, தொழில் சரியா அமையலையே அப்படின்னு இல்லையா அவங்களுக்கு இந்த எல்லாமே கான்செப்ட் ஒண்ணுதான். 1, 4, 7, 10 தான். சரம்னா உடம்பு, இவங்க ஸ்திரம்னா மனம், இதுனா ஆத்மா சார்ந்த விஷயம். இந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு வந்து எந்த ஜென்மத்துல வந்து இவங்க செஞ்சிருக்காங்க விஷயத்த ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சு பலன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெத்தேடு தான். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா பணபரஸ்தானம் ஐயா பேசினாரு. 11ஆம் பாவம் பத்தி பேசினாரு. 11ஆம் பாவம் லாபஸ்தானம் மட்டுமே. அதுக்கு 2ஆம் பாவம் உடந்த தொடர்பு இருந்தா மட்டுமா 2, 11 தொடர்பு இருந்தா மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப 2ஆம் பாவம் ஒருத்தர் பொருளாதாரத்துல முன்னுக்கு வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் தொடர்பு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில பணத்தை பொருளாதாரத்துல மேல வர முடியும். காலபுருஷனுக்கு 2, 6, 10 யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கூடியவன் வந்து சுக்கிரன், 6 கூடியவன் புதன், 10 கூடியவன் சனி. அப்போ இந்த 2, 6, 10 காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன், சனி, புதன் இவங்க ஒரு அணி, குரு, செவ்வாய், சூரியன் இவங்க ஒரு அணி, வளர்பிற சந்திரன், தேய்பிற சந்திரன், இந்த மாதிரி பார்த்து நீங்க பலன் சொல்ல கத்துக்கணும். அவங்க எந்த அணியில பிறந்திருக்காங்க, தர்ம அணியில பிறந்திருக்காங்களா, பொருளணியா, அருளணியான்னு பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்ல கத்துக்கணும். ஆனா ஒருத்தர் பணம் சம்பாதிக்கும் அப்படின்னா 2ஆம் பாவகம் ரொம்ப முக்கியம். 2ஆம் பாவகமும் 11ஆம் பாவமும் நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவன் பணம் சம்பாரிச்சு பொருளாதாரத்துல மேலே வரணும். 6ஆம் இடங்கிறது சர்வீஸ், அதுக்கு திரிக்கோணம் தான் இல்லைன்னு சொல்லல. 2ஆம் பாவத்துக்கு திரிக்கோணம், 10ஆம் பாவத்துக்கு திரிக்கோணம். அது அந்த 3 பாவம் கெடக்கூடாது. இந்த 3 அதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கணும். காலபுருஷன் சுக்கிரன் புதன் சனி சேர்க்கை இருந்தா சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்துல. அது என்ன மைனஸ் நீங்க பாத்துக்கோங்க. 2வது 2 கூடியவன் எந்தெந்த கிரகங்கள் இருந்தா நல்ல நிலைமையில இருக்கும். இப்ப 2ஆம் பாவ அதிபதி காலபுருஷன் சுக்கிரனா போயிட்டார். இப்ப 2ஆம் பாவ அதிபதி லக்கணத்துக்கு 2 கூடிய எல்லா லக்கணத்துக்குமே 2 கூடியவன் நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது, ஆரட்டு பண்ணு போகக்கூடாது, அஸ்தமனம் ஆகக்கூடாது, நீசம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி வந்து பாவ டிகிரி இல்லாம நல்ல நிலைமையில இருந்தா அவங்க பொருளாதாரத்துல வாழ்க்கையில மேல வருவாங்க. 2ஆம் அதிபதி ஒரு சூரியன் இருக்காரு வச்சுங்களேன். அவர் எந்த மாதிரி திறமையில வந்து பணம் சம்பாதிப்பாருன்னா ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் சம்பாதிப்பாரு. அரசியல், கவர்மெண்ட் இந்த மாதிரி அவங்களோட தொடர்பு உள்ள வார்த்தைகளை வச்சு அவருக்கு வருமானம் வரக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்திக்குவார். சந்திரன் இருந்தார் பாத்தீங்களா, அவர் சந்திரன் என்னன்னா தினந்தோறும் சம்பாதிக்கக்கூடிய, தினந்தோறும் பேச்சாற்றல் கூடிய சின்ன சின்ன இந்த சந்திரனோட காரத்துவம் நீர், ஹோட்டல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுல அவர் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவருக்கு அதன் மூலியமா வருமானம் வரும். இதே வந்து எப்படி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா பேச்சக்கூடிய திறமை வந்து சூப்பரா பேசிடுவாங்க. 2 கூடியவன் வந்து எந்த லக்னமா இருந்தாலும் 2ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா கரெக்டா சூப்பரா காய் நவுத்திடுவாங்க, அழகா பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் சுக்கிரன் வந்து காலபுருஷனுக்கு 2 தானே. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா பேசணும், அவர் சூப்பரா பேசுவார். 2ல சுக்கிரன் மேல பேசியே அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அதுலயும் புதன் இருந்தார் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியோட புதன் இருந்தாருன்னா
நயவஞ்சகர். ஆனா ஆமா, பச்சோந்தி புதன் வந்து பாத்தீங்கன்னா பச்சோந்தின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதன் வந்து 2ல இருந்தாங்கன்னா அவரோட பேச்சாற்றல் முன்னாடி இருக்கிற மயக்கி தானா தன் வசப்படுத்தக்கூடிய திறமை புதன் மட்டும் இருக்கு. 2ல புதன் இருக்குங்களாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு திறமையா பேசுவாங்க. இந்த பேச்சாற்றல் நிறைய சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருந்தா கொஞ்சம் கோபமா பேசுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்க எரிஞ்சு விடுவாங்க, போல்டா பேசுவாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க, அந்த மாதிரி திறமையை பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து பேசும்போது அவங்களுக்கு அதன் மூலியமா வருமானம் வரும். பேச்சாற்றல் எப்படி பேசணும் அப்படிங்கிறது. அதே பாத்தீங்கன்னா சுக்கிரன் குரு இருந்தாரு வச்சுக்கல, அவர் ஆன்மீக சார்ந்த விஷயமா சாதகமா நல்ல சிந்தனையோடு அறிவோடு போதித்து சொல்லக்கூடிய திறமைகள் இருக்கும். அதே சனி இருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு பணம் கொஞ்சம் மந்தமாவே இருக்கும், ஆனா நிலையான பணம் வரும். அவர் சில விஷயங்கள் வந்து தடுமாறலாம். அதே ராகு இருந்தாரு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய திறமைகள் பேச்சாற்றல் தருவாரு. கேது இருந்தாலும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இந்த கிரகங்கள் 2ஆம் பாவத்துல இருந்தா எப்படி எந்த கிரகங்களும் சேர்ந்து இருந்தா எப்படிங்கிறது ஒரு சின்ன திங்ஸ் தான். இதை நீங்க லைட்டா தெரிஞ்சுங்க. இந்த உடல் மனம் ஆத்மா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பலன் எடுக்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.